காஃபி சாப்பிடுங்க. உதட்டிலே தேன், உள்ளத்திலே விஷம் வைத்திருப்பவர்களை ஆண்டவன் ஏன் படைத்தான் மீனா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னென்னமோ பேசுறீங்களே. அது இருக்கட்டும் மீனா, நீ இன்னும் அந்த மரண பாறையிலிருந்து கடலை பார்க்கலையே? இல்ல. அந்த பயங்கரமான இடத்தை நீ அவசியம் பார்க்கணும். என்ன தியாகம்? நம்பிக்கை துரோகம் செய்த ஒருத்தனை நேற்றுதான் அந்த பாறையின் உச்சியிலிருந்து கீழே தள்ளி கொண்டா ஒரு நல்லவே. அந்த இடத்தை நீங்க பார்க்க வேண்டாமா? அதை போய் நாம ஏன் பார்க்கணும்? அதை பார்க்கத்தானே நாம இங்க வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல மீனா, எங்க குடும்பத்துக்கே வாழ்வளிச்சது அந்த பாறை. கல்யாணம் செய்துக்க போற நீ அதை கண்டிப்பா பார்க்கணும். மீனாவை கூட்டிட்டு போய் அந்த பாறையை காட்டு. பாபு, அன்று நீ என்று தியாகி ஏதோ ஒரு மாதிரி இருக்கான்ல, என்ன காரணம்? எனக்கே ஒண்ணும் புரியல. ஏதோ பயமா இருக்கு. எனக்காக கால் இழந்த அவர் என்றுமே சந்தோஷமா இருக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. மீனா, தியாகி கிட்ட உனக்கு இருக்கிற அன்பின் ஆழத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தியாகி உண்மையிலே அதிர்ஷ்டக்காரன். பார்த்து போங்க. இதுவரை காதால் தான் கேட்டேன், இந்த கண்ணாலும் பார்த்து விட்டேன். வாங்க போகலாம். என்ன தியாகு, என்னை இந்த பாறையின் ஓரத்துக்கு அழைச்சிட்டு போ. உண்மையா? இந்த சேரோட வா. வேண்டாங்க, வேண்டாம். மீனா, எனக்கு கால் மட்டும்தான் இல்லை, தைரியம் இருக்கு. அழைச்சிட்டு போ சேகர். அப்ப நானும் வரேன். மீனா, என் உயிர் நண்பன் எனக்கு துணையா இருக்கும் போது வேற எனக்கு என்ன கவலை? அழைச்சிட்டு போ சேகர். மீனா, நீ வா, காட்டு சாப்பிடலாம், ஆறி போயிடும். வாண்ணா, வாமா. போ, இன்னும் போ. இங்க இருந்தே கடல் நல்லா தெரியுது தியாகு. மேலே போ, கொண்டு போ. வாழ்க்கையின் ஓரத்திற்கே என்னை கொண்டு போ. என்ன தியாகு, என்ன ரோஜி, கொண்டு போ. இன்னும் நீ சாகவில்லையா? நான் சாக வேண்டுமா தியாகு? எனக்கு வாழ்வு கொடுத்தவன் நீ, எனக்கு உயிர் கொடுத்தவன் நீ. என்னை கொன்றுவிட உனக்கு உரிமை இருக்கிறது தியாகு. ஆனால் ஆனால் என்னை துரோகி என்று மட்டும் சொல்லாதே. அது மரணத்தை விட பயங்கரமானது, கொடுமையானது தியாகு, கொடுமையானது. உயிர் நண்பன் மணக்கப் போகும் பெண்ணோடு கள்ள நட்பு வைத்திருப்பவனை எப்படி என அழைப்பது? ஐயோ, அது போய் தியாகு, போய். எது போய்? நள்ளிரவில் மீனாவின் அறைக்கு வந்தது பொய் என்கிறாயா? அல்லது சற்று நேரத்துக்கு முன்பாக இதே இடத்தில் அவனை அழைத்தபடி நின்றாயே, அது பொய் என்கிறாயா? இரண்டுமே பொய் அல்ல. மீனா என் அறைக்கு வந்தது உண்மை. ஆனால் துரோகம் புரியவர்கள். தலை சுற்றி பாதாளத்தில் தாயிருந்த மீனாவை நான் தாங்கி பிடித்தது உண்மை. ஆனால் தவறான எண்ணத்தோடு அல்ல தியாகு. நீ நினைக்கிற எந்த தவறையும் நான் செய்துவிடவில்லை. ஆனால் நீ கொஞ்சமும் எண்ணி பாராத மாபெரும் தவறை செய்துவிட்டேன். விரும்பிய பெண்ணை மணந்து நீ சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதற்காக பெரிய உண்மையை மறைத்து விட்டேன் தியாகு. என்ன உண்மை? என்ன உண்மை? சொல் சொல். என் வானம்பாடிதான் உன் மீனா என்ற உண்மை. மீனா வீட்டுக்கு போகும்போதுதான் எனக்கே தெரியும் தியாகு, மீனா தூய்மையானவள், களங்கமில்லாமல் என்னோடு பழகினாள் என்று நான் சொல்லியிருந்தான். அப்போது நீ நம்பி இருக்க மாட்டாய். எங்கே உன் கல்யாணம் நின்று போய்விடுமோ என்று பயந்துதான் தியாகு நான் உண்மையை மறைத்து விட்டேன். உன் விருப்பப்படியே நான் இறந்து விடுகிறேன் தியாகு. ஆனால் நான் சாவதற்கு முன் சொல்லுகிற கடைசி வார்த்தைகளை நீ நம்ப வேண்டும்.
மீனா உண்மையிலேயே உன்னைத்தான் நேசிக்கிறாள். அவளது ஒவ்வொரு செய்கையும் அதைத்தான் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அவளது உள்ளமும் உடலும் தூய்மையும் சிகரம் தியாகு. வீண் சந்தேகத்தை விட்டு நீ அவளோடு இன்பமாக வாழ்க்கை நடத்த வேண்டும். என்னால் தான் அவளை மறக்க முடியவில்லை. ஆனால் அவள் என்னை மறந்தே விட்டாள். காதலில் தோற்றவனுக்குத்தான் இது புரியும். தியாகு, இது நீ கொடுத்த உயிர், நீ வளர்த்த உடல், உன் கண்ணுகளை அழியட்டும் தியாகு, அழியட்டும். தியாகு, நீ துரோகி அல்ல, நான் தான் துரோகி. நீ என் வாழ்க்கையில் குறுக்கிடவில்லை, நான் தான் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டேன். நான் ஒரு மிருகம், பெரிய மனிதன் உருவிலே இருக்கும் பிறவி கொலைகாரன். காட்டிலே திரிய வேண்டிய விலங்கு நான். கனவானாக கண்ணனை போல் வாழ்க்கையில் உலவுகிறேன். வாழ வேண்டியவர்கள் மீனாவும் சேகர் நண்பனோடு வாழ முடியாதவன் தான். ஐயோ, நான் கொலைகாரன். நான் வாழக்கூடாது, நான் வாழவே கூடாது. சேகர், என்னுடைய கடைசி வேண்டுகோள் ஒன்று. நீயும் மீனாவும் திருமணம் செய்து கொண்டு சுகமாக வாழ வேண்டும். இதுதான் நீ எனக்கு செய்யும் கைவாறு. சாகலியா? நீயா? ஆமா நிஜமா. சங்கிலியை தேடிக்கிட்டு மரணப்பாறை பக்கம் போனேன். நீங்க நாக்காலியோட தண்ணீர் விழுந்ததை பார்த்தேன். நல்ல காலம், ஆழமான இடத்துல விழுந்தீங்க. அதனால்தான் உங்களை காப்பாற்ற முடிஞ்சது. நிஜமா, நீங்க செய்த தர்மம் வீண் போக. நிஜமா, வீண் போக. ஆண்டவா, சாக விரும்பியவரை பிழைக்க வைத்து விட்டாயே. இதப்பா, என்னுடைய கால்களை என்னால் அசைக்க முடியுது. என் கால்களை அசைக்க முடியுது. கடவுளே, வாழ விரும்பிய போது என் கால்களை பறித்துக் கொண்டாய். சாக நினைக்கும் போது அதை மீண்டும் கொடுத்து விட்டாயே. நிஜமா, நல்லவங்களை கடவுள் கைவிட மாட்டான். நானே உங்களை ஒரு நாள் கொல்ல நினைச்சேன். இப்ப நானே உங்களை காப்பாற்றும்படி ஆசீர்வாதம். நிஜமா, நான் இப்பவே போய் உங்க வீட்டுக்கு தகவல் கொடுக்கிறேன். வேண்டாம், நான் இங்கு இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் இறந்து விட்டதாகவே இருக்கட்டும். நிஜமா? ஆமா, நான் இறந்து விட்டதாகவே இருக்கட்டும். நிஜமா? குதிரக்கார மவனுக்கு 10,000 ஏக்கரா? அப்பா 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 அப்பா, உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ பெரிய மனுஷனாக போற. தியாகவோ போயிட்டா, இனி நீ என் மாப்பிள்ளையாக போற. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உட்கார், நிக்காத. 10,000 ஏக்கரா வந்துச்சு. 10,000 ஏக்கரா பூமிக்கு சொந்தக்காரன் தன் உடலை மறைக்க 8 அடி மண்ணு கூட தேவையில்லைன்னு தண்ணீர்ல மறைஞ்சிட்டான். இப்ப நீங்க சொத்தை பத்தி பேசுறீங்க. நல்ல ஆளியா நீங்க? அப்ப நீ அம்மாவனை கட்டிக்க மாட்டியா? சரிதான். கருமாதி வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேசாது. திட்டவட்டமா சொல்றேன், ஒரு காலம் நடக்காது. சேகர், நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இல்லன்னா உன்னை பத்தி மீனாவை பத்தி ஊர்ல சிரிக்க முடியாது, தப்பா சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. சதா போயா போயா போயா. சேகர், அம்மா, என்ன அம்மான்னு கூப்பிடாது. போ வெளியே. அம்மா, ஊரார் என்ன வேணாலும் சொல்லட்டும்மா, என்ன வேணாலும் சொல்லட்டும். நீங்களாவது என்னுடைய வார்த்தையை நம்புங்கம்மா. உன்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்த உத்தமனுக்கு நீ எப்படிடா இந்த துரோகத்தை செஞ்ச? ஐயோ, தியாகுக்கு துரோகம் செய்யணும்னு நான் நினைச்சது கூட இல்லம்மா. பிரேமா மட்டும் என்ன தடுக்காம இருந்திருந்தா. நிஜமா, உங்க நிலைமையை பார்க்க என்னால பொறுக்கவே முடியலீங்க. நாங்கெல்லாம் கூட நல்லா இருக்கோம். அரண்மனை மாதிரி வீடு இருக்க நீங்க இந்த குடிசையில வாழலாமா? இந்த குடிசைக்கு வந்த பிறகுதான் அமைதி என்றால் என்னவென்று எனக்கு புரிந்தது. என்னை பிடித்தாட்டிய பொறாமை என்னை விட்டு அகன்று விட்டது. பணத்தின் பளபளப்பும் செல்வத்தின் சிறப்பும் அது இல்லாதவனுக்கு தான் கவர்ச்சி, அது உடையவனுக்கு பெரிய வேதனை பெற்றேன். பெரிய வேதனை. தெரியாமலா இயேசுநாதர் சொன்னார், ஊசியின் முனையிலே ஒட்டகத்தை நுழைய வைத்தாலும் வைக்கலாம்,
ஆனால் பண்பில்லாத பணக்காரனை சொர்க்கத்தில் நுழைய வைக்க முடியாது என்று. நீங்க என்ன சொன்னாலும் சொல்லுங்க, இவ்வளவு தர்மம் செஞ்சா உங்களுக்கு இப்படி வரலாமா? நாம் தர்மம் செய்யும் போது சில தவறுகளும் செய்கிறோம். என் கணக்க பிள்ளையின் குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அதனுடைய முடிவு என்ன? 2 உயர்ந்த ஜீவன்கள் ஒன்று சேர முடியாதபடி நான் பிரித்தேன். நான் இறந்து விட்டதாக இருந்தால்தான் என் மீனாவும் சேகரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும். ஆகையால் நான் இங்கிருப்பதுதான் நல்லது. உனக்கு நான் பாரமாக இருக்க விரும்பவில்லை. பக்கிரி, நீ எனக்கு ஏதாவது வேலை கொடு, நான் செய்கிறேன். உங்ககிட்ட நான் வேலை வாங்குறதா? இருக்கட்டுமே. பரம்பரையாக எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்துல வேலை வாங்கி சாப்பாடு போட்டது. இப்போது என் தலைமுறையில் நான் வேலை செய்கிறேன், நீ எனக்கு சாப்பாடு போடு. பக்கிரி, ஆண்டவன் எதற்குமே கணக்கு வைத்திருக்கிறான். தவறு என்னுடைய தான். நான் முதல்லயே உண்மையை சொல்லியிருக்கேன். யாரு என்ன சந்தேகப்பட்டான்? மரணப்பாறையில் நான் உண்மையை சொன்னதும் வாழ வேண்டிய நம்ம 2 பேருடைய வாழ்க்கையை கெடுத்ததாக எண்ணி தன்னை தானே அழிச்சுக்கிட்டான் யாரு. சேகர், நீங்கள் சொல்ல வேண்டியதை காலம் தவறி சொல்லி அவரை அழித்து விட்டீர்கள். என் அன்புக்கு தவம் கிடந்த அவரிடம் உள்ளத்தில் பொங்கிய அன்பை காட்டாமல் வெறும் வேலைக்காரியை போல் நடந்து விட்டேன். மனதில் உள்ள உண்மையை மறைத்து அவரை கொன்றுவிட்டு என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல மீனா. உடனே நீங்கள் பிரேமாவை மணக்க வேண்டும். பிரேமாவை? அவருடைய தாலி கட்டாத மனைவி என்ற நிலையில உங்களை கெஞ்சி கேட்கிறேன். தவறான பிரச்சாரத்தால் மறைந்த அவருடைய பேருக்கு களங்கம் ஏற்படாமல் காப்பாற்றுங்கள். அடுத்த முறை நீங்கள் என்னை சந்திக்கும் போது பிரேமாவின் கணவனாக என்னை சந்தியுங்கள்.